நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நம் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறி நம்முடன் மனம் விட்டு பேச ஆசைப்படுகின்றார் சாயப்பா. இதை முழுவதுமாக கேள். என் அன்பு குழந்தையே, ஒரு சில நேரங்களில் நீ அழுது கொண்டிருந்தால் ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன வாயிற்று என்று கேட்பதற்கு கூட ஆள் இருக்க மாட்டார்கள். நீ கவலைப்படும் போது உன்னை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு தவறு செய்து பார், அதை விமர்சிக்க அனைவரும் வந்து விடுவார்கள். நம் உதவிக்காக ஏங்கும் பொழுது உதவி செய்ய ஒருவர் கூட வரமாட்டார்கள். ஆனால் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை விமர்சிப்பதற்கு முதல் ஆளாக வந்து நிற்பார்கள். இதுதான் உலகம். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடு. ஒரு சிலருக்கு வார்த்தைகளால் புரிய வைக்கவே முடியாது. உன்னிடம் மற்றவர்களை பற்றி குறை கூறுபவர்கள் உன்னை பற்றியும் மற்றவர்களிடம் குறை கூறுவார்கள் என்பதை மறந்து விடாதே. இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு. நீ பயந்து பயந்து ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் நெருப்பிலிட்டு வந்த இடம் தெரியாமல் போக வைத்து விடுவேன். நீ கவலைப்படாதே. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறி வருகிறது. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கு உதவி கிடைக்கும். இனி உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கையேந்த விட மாட்டேன். இதுவரை உன்னை யார் வாட்டி வதைத்தார்களோ அவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். உன்னை விட்டு விலகியவர்களும் உன்னை விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். நான் வர வைப்பேன். வருங்காலத்தில் நீ விரும்பிய அனைத்தையும் பெறுவாய். ஆனந்த கண்ணீரால் பாபாவின் கால்களை கழுவது போல் நினைத்து கொள்வோம். உறுதியான நம்பிக்கையை காணிக்கையாக செலுத்துவோம். முழுமையான பக்தியை நைவேத்தியமாக படைப்போம். நம் பரிசுத்தமான அன்பை அப்பாவிற்கு சந்தனம் பூசுவோம். இது போல எளிமையான பூஜைகள் தான் பாபா மகிழ்ச்சி அடைவார். ஆடம்பர பூஜைகளால் அல்ல. பாபா சொல்கிறார், உன் இதயத்தையே கோவிலாகிவிட்டாய். இனி உனக்கு தோல்வி என்பதே இல்லை. மனம் இருந்தால் நீங்களா வாருங்கள் என்று மரியாதையுடன் அழைப்பார்கள். பணம் இல்லை என்றால் நீயா சற்று நேரம் காத்திரு என்று சொல்லிவிட்டு ஏளனமாக பார்ப்பார்கள். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். சாயப்பா, நான் வாழ்வில் முன்னேற என்னை கை தூக்கி விட யாரும் இல்லையே என புலம்பாதே. உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை நான் தூக்கி வைத்து உன்னை வாழ வைப்பேன். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஓம் சாயரம். நன்றி, வணக்கம்.